வெல்கம் டு நிறைய சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 2 எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே பிசைஞ்சால் கட்டியும் முட்டியும் ஆயிடும். அதனால் இதை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். இப்போ இதை முதல்ல நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பசக்கிறதுக்கு பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரித்து எடுத்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கையை சூடாக விட்டோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து இதை நெய்யாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். புட்டுச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டு இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி லேசாக கொஞ்சம் மாவு போட்டுக்கணும். மாவு போட்டுட்டு இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் பண்ணி ஜுண்டு பொறுமையாக இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். இது எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம ஃபோல்டிங் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போது தோசை கல் காஞ்சிச்சு. லேசாக எண்ணெய் தடவி இதை போடலாம்.
எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் நல்லா இருந்துச்சு, மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சைட் டிஷ்ஷாக வெங்காய தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடித்ததுனால இது இப்போ நம்ம இது பண்ணோம்னா லேயர்லாம் வரும், நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம ஃபோல்டிங் பண்ணி பண்ணுவோம். ரவுண்டாகவும் சப்பாத்தி போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.